பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு புதிய வாரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரே ஒரு அன்பின் கடமையை மாத்திரம் செய்ய வேண்டும். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவநாமம் மகிமைப்படட்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் ஒரு ஜெபம் செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, ஒரு புதிய வாரத்திலே நீர் எங்களை உம்முடைய சமூகத்துக்கு நீர் அழைத்து கொண்டு வந்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாய், பயனுள்ளதாய், எங்களை வழிநடத்தக்கூடியதாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் யாருண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. இருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. உலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. இருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. உலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் யாருண்டு? 73ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. உண்மையா சொல்லுங்க, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பரலோகத்தில் நீர் தான் அப்படின்றது நம்ம எல்லாரும் கன்ஃபஸ் பண்ணுவோம். ஏன்னா அவர் இல்லாமல் நமக்கு வாழ்வில்லை. ஆனால் அவர் இல்லாத ஒரு பரலோகமும் கிடையாது. ஆனால் பூமியில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு நம்ம மனசு கொஞ்சம் தயங்குது இல்லையா? ஏன்னா நம்முடைய விருப்பங்கள் பூமியிலே பலவிதமான சூழ்நிலைகளை நாடி தேடி போய்கிட்டே இருக்கு. விருப்பங்களையும் செய்கைகளையும் கர்த்தர் நமக்குள்ள உருவாக்குறாரு. நாம் பல விஷயங்களை விரும்புகிறோம், நல்லது தான், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆனால் இந்த விருப்பத்தை இங்கே சங்கீதக்காரன் எவ்வளோ அழகா, ஆசாப்பின் சங்கீதம் எவ்வளோ அழகா விவரிக்கிறார் பாருங்க. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. நம்மளும் சொல்லலாம் இல்லையா? என்னுடைய ஆசையெல்லாம், என் விருப்பமெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. உங்களை தவிர பெருசாக விரும்புறதுக்கு இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவும் இல்லை. என் விருப்பம், என் ஆசை, என் ஆர்வம் எல்லாம் நீங்கள் தான். இந்தியாவுக்கு நற்செய்தியை, சுவிசேஷத்தை கொண்டு வந்த பரிசுத்தவான்கள் தங்களுடைய உடைமைகளை, ஆஸ்திகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை தூக்கி கொண்டு வந்தார்கள்.
அவர்களுக்கு என்ன? ஆண்டவர் மேல் இருந்த விருப்பம், ஆசை. அந்த விருப்பமும் ஆசையும் தான் அவருடைய ஜென்ம தேசத்தை விட்டு, அந்த பனி பிரதேசங்களை விட்டு, அந்த குளிரான பிரதேசங்களை விட்டு இப்படிப்பட்ட உஷ்ணம் நிறைந்த இந்த பூமியை தேடி ஓடி வந்தாங்க. இந்திய தேசம் கலாச்சாரத்தில், உணவில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தேசம். 16வது 17ஆம் நூற்றாண்டுலாம் இந்தியா அவ்வளவு பெரிய முன்னேற்றத்திலிருந்தெல்லாம் சொல்ல முடியாது, மிகப்பெரிய பின்னடைவில் இருந்தது. ஆனாலும் பக்தர்கள் இந்தியாவை தேடி வந்தார்கள், பல தேசங்களை தேடி போனார்கள். ஆப்பிரிக்கா தேசத்தை தேடி போனாங்க. நாகரிகமும் கலாச்சாரமும் இல்லாத நிர்வாணத்தோடு அலைந்து கொண்டிருந்த மக்களை தேடி சுவிசேஷம் கடந்து போனது. காரணம் என்ன? அவர் மேல் இருந்த விருப்பம். ஆண்டவர் மேல் இருக்கிற விருப்பம் எனக்கு எதையெல்லாம் சொல்லும், எதையெல்லாம் செய்யும். உலகத்தை வெறுக்க வைக்கும், அவரை நேசிக்க வைக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், வேதவசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் மேல எனக்கு இருக்கிற அந்த விருப்பம், அன்பு, பாசம் பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு எனக்கு குறைஞ்சு போயிடும், இல்லையா? ஆமா, நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, என்னை பின்பற்றி வாங்க, என்னை பின்பற்றி வாங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. எவ்வளோ அழகா நேர்த்தி அவங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு பார்த்தீங்களா? சரி, ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எவ்வளோ ஃப்ராங்கா, எவ்வளோ வெளிப்படையா ஒத்துக்கிற ஒரு மனிதன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்கிட்ட இருக்கு, ஆனால் நன்மை செய்வதோ எனக்கு இல்லை. அட்லீஸ்ட் அதையா ஒத்துக்கிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலேயே நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ள வந்துட்டா, ஒருவேளை நம்ம செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாளடைவில் அதை செய்வதற்கான சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கிடுவார். முதல்ல விருப்பத்தை ஏற்படுத்துவோம், ஆசையை, அந்த எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்குவோம். ரோமர் 10:1 சொல்லுது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்ய விண்ணப்பமாயிருக்குது. அவரோட ஆசையை பார்த்தீங்களா? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும், அதான் என்னுடைய விருப்பம். இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன? இந்த தேசம் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும், இல்லையா? கல்வாரி அன்பை அறிந்து கொள்ளணும். ஏன் அவர் இந்த உலகத்துக்கு வரணும்? ஏன் அவர் மரிக்கணும்? ஏன் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுமணும்? ஏன் நான் திரும்ப வரேன்னு சொல்லணும்? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்லிட்டு போனார். ஏன் அப்படி ஒரு சொன்னார்? இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தெளிவு நமக்கு தேவையில்லையா? ஏன் அவர் நம்மேல் விருப்பம் வைத்தார், நாமும் அவர் மேல் ஒரு விருப்பம் வைப்போம். இந்த தேசத்தில் அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சுமந்து கொண்டு போவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவர். அப்போ அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள உருவாக்குறாரா, உண்டாக்குறாராம். அப்போ அவர் நமக்குள்ள அதை உருவாக்குறார் அல்லது உண்டாக்குறான்றதை நம்ம புரிந்து கொண்டு நாம் அதை செயல்படுத்துவதற்கு அவருக்கு நம்ம ஒத்துழைக்கணும். அப்படி செய்தால் ஆண்டவர் நாமும் மகிமைப்படும். நமக்குள்ளே மற்ற விருப்பங்களை பார்க்கிலும் தேவன் மேல் இருக்கிற விருப்பம் அதிகமாய் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம், அவரை விரும்புவோம். உலகத்தில் மேல் இருக்கிற விருப்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஒதுங்கி இருக்கட்டும், 2ஆம் 3ஆம் பட்சமாக இருக்கட்டும். முதலாவது ஆண்டவரை நேசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day. Amen.